பார்த்தேன். ஒரு 5 வருஷம் பார்த்தேன். கிட்டத்தட்ட நிறைய லட்சங்கள் செலவு பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்ல போனால் எதுலேயுமே. ஏன்னா டாக்டர் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்பிக்கை இல்லை. அதனால் அப்படியே ஒரு 3 வருஷம் அப்படியே விட்டுட்டு நான் மறுபடியும் இங்கே திருவள்ளூர் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். அன்றைக்கி வந்து போது எல்லாருக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு, நேம் எல்லாம் இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்ணங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு எனக்கு அவங்க அந்த ஒரு சில ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க. அதை நான் கரெக்டாக நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மந்த்தே வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அது வந்து சாயோட கிஃப்ட்டு தான். அதனால தான் அவருக்கு வந்து லஹீத் சாயின்னு பேர் வச்சுருக்கேன். சொல்லணுன்றதுக்காக தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். லஹீத் சாய். லஹீத்ன்றது காட் கிஃப்ட்டு, சாய்ன்றது சாயோட பேர். நன்றி சார். அதனால் நான் எல்லோரும் நம்பிக்கையோடு அவன் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கை மட்டும் வைங்க, மறுக்கணுன்றது ஒன்றுமே இல்லை. நன்றி நன்றி. பேர் சொல்லுங்க. அப்படியே பாபாவை சுத்திட்டு வாங்க. அண்ணா கொடுங்கண்ணா. கொஞ்சம் அப்படி ட்ரைட் பண்ணலாம். அப்படி பின்னாடி போயிடும். பேர் சொல்லுமா? 10 பேர் சொல்லுமா? விஜயகுமார். எல்லாரும் எழுந்துக்க வேண்டாம், அப்படியே உட்கார சொல்லலாம். பிரசாந்த் ப்ளவுஸ்ல மைக் போடு. இந்து கந்தன். தமிழ்ச்செல்வி பிரபு. கல்பனா பிரதீப். ராஜலட்சுமி. அவங்க போயிட்டாங்களா? கல்பனா பிரபு போயிட்டாங்களா? ராஜலட்சுமி ஹரிகிருஷ்ணன். கொஞ்சம் நீங்க சுத்தமா முடிச்சுட்டு போகலாம். பக்தர்களின் அன்பான கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த தொட்டில் பொருள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஸ்ரீராம நவமியில் கொடுக்கப்படும் தொட்டில் பொருட்களில் நெய் இருக்கு,
அதுக்கப்புறமாக சுவாமியினுடைய சிலை இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சுவாமியினுடைய உதி என்று சொல்லக்கூடிய திருநீர் இருக்கு, தாம்பூலம் இருக்கு. இப்ப நீங்க இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த நெய்யை சாப்பிடணும். ஒன்று மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் அல்லது வந்து காலை நேரத்தில் சாப்பிடுங்க. 48 days கண்டினியூஸான்றது ஜென்ட்ஸ் வந்து முதல்ல முடிச்சுடுவாங்க. லேடிஸ் வந்து உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டை தவிர்த்து சாப்பிடணும். கவுண்டிங் ரெகுலரா வச்சுக்கோங்க. 4 நாள் நடுவுல வந்து பீரியட்ஸ் டேட்னா அதை தவிர்த்து அடுத்த நாள்ல இருந்து இந்த நெய்யை சாப்பிட்டு முடிக்கணும். 48 நாளுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சுவாமியினுடைய சிலையை தினமும் வந்து அபிஷேகம் செய்யுங்கள், நீராபிஷேகம் செய்யுங்கள். வியாழக்கிழமையில வந்து பாலாபிஷேகம் செய்யுங்கள். 21 வாரம் நெய் விளக்கு ஏத்துங்க, நம்ம கோயில ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா என்னால வர முடியலன்னா பக்கத்துல இருக்க பாபா கோயில ஏத்துங்க. அதுவும் முடியலன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு முன்னாடி 21 வாரம் நெய் விளக்கு 3 அகல் விளக்கா ஒன்னா சேர்த்து வச்சு ஏத்துங்க. அந்த திரின்றது வந்து ஒன்னா எரியணும் சுவாமி முன்னாடி. இதை நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே வரும்பொழுது வந்து சுவாமி நிச்சயமாக அருள் புரிவார். இதற்கெல்லாம் பேச தேவை என்னன்னா நம்பிக்கையும் பொறுமையும். சுவாமி சொல்லக்கூடிய 2 விஷயம், நம்பிக்கை, 2வது பொறுமை. இந்த 2 விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய் சாய்ராம். கீர்த்திகா நரேஷ்குமார், கீர்த்திகா நரேஷ்குமார், வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. கலைச்செல்வி விக்னேஷ், நீங்களா? போங்க போங்க பாபா சாமி இப்படி சுத்திட்டு வாங்க. இது வழி விடுங்க. கொஞ்சம் இந்த இடத்துல நிக்காதீங்க, டக்கு டக்குன்னு வந்துருங்க. அடுத்த ஆள் வரணும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரீயா இருக்கும், அப்ப நல்லா கும்பிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு உட்காந்து கும்பிட்டு போலாம். அவங்க வாங்கிட்டு அப்புறம் வாங்கினவங்க அந்த பக்கமா போயிடுங்க. வாங்குறவங்க எல்லாம் சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மாலையில வச்சு எடுத்துட்டு போங்க. சாமி கிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு போங்கம்மா.
போறவங்களுக்கு வழிவிட முடியாது. இந்த சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் போறவங்களுக்கு வழி விட்டீங்கன்னா சீக்கிரம் வேலை ஆகும். அடுத்தது ஜெயா ராஜேஷ். வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க. ஆமா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, போன அப்புறம் எடுத்துக்கலாம். வந்துருக்காங்கப்பா. மா அடுத்த பேர் சொல்லுமா. வேணுகோபால் நித்யா. வேணுகோபால் நித்யா. வாணா இப்படி வந்துரு, சாமி கும்பிட்டு வந்துரு. இப்படி வா இப்படி வா. கீதாஞ்சலி விஸ்வநாதன். கீதாஞ்சலி விஸ்வநாதன் வாங்க. அக்கா அடுத்த ஆள் சொல்லுக்கா. மாமா மாமா நீ மாமா நீ அம்மா நீ வந்துரு. கேட்கவே இல்லையாம்மா, என்ன பண்ணுறீங்க? கிட்ட வச்சு இது கவிதா சந்திரசேகர். கவிதா சந்திரசேகர் யாரு? நீங்களா? வாங்க இப்படி சாமி கும்பிட்டு வாங்க, இந்த பக்கம் வச்சுட்டு வாங்குறீங்களான்னு கேக்குறாரு. வாங்கணும், வாங்கத்தானே நம்ம மதுபாலா கிரண்குமார். பக்கத்துல இருந்து இருக்கும். வாங்கிட்டு இங்க கொஞ்சம் இது தள்ளி நில்லுங்க எல்லாரும். ஆமா இப்படியே வாங்கிக்கின்னு இப்படி வந்துருங்க. தள்ளிக்க தள்ளிக்க கொஞ்சம் தள்ளிக்க. அக்கா இப்படி இப்படி இல்லை இல்லை இப்படி வந்துரு. இப்படி வா அக்கா, இப்படி வந்துரு இப்படி வந்துரு. இப்படி சாமி கும்பிட்டு அப்படியே போ, இப்படி போயிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கூட்டமாக இருக்கு. வச்சுக்கண்ணா வெய், வச்சுட்டு ஆட்டி இது பண்ணி 32 சொல்லிய வர வர வர. பாதத்துல அவருக்கு பாதத்துல வச்சுக்காங்க. கொஞ்சம் வரணும். இப்படி வந்துருக்காக்கா, இப்படி வந்து ஃபுல்லாக வந்து கும்பிட்டு போங்க. பார்த்து பாருங்க. கோபுரம் கோபுரமா? அங்க ஒன்றும் கூட்டம் இல்லை, அங்க கூட்டம் இல்லை. சந்தியாக்கா அபிராமி சீனிவாசன். அக்கா இருக்கிறாங்களா இல்லையா, லைனா பேர் சொல்லு. நான் அவங்க கேட்கறாங்க பேர்லாம் சொல்ல, லைனா பேர் சொல்லுங்க. அது ஆமா, லைனா பேர் சொல்லு. அதான் பண்ணலன்னு சொல்லுங்க. கோகுல் சுரேந்தர், ரமணி, அருண் பொன்னரசி. அவங்க பேர் சொல்றவங்களா நேரா போயிட்டே இருங்க. அஞ்சலி சர்மி, சந்திரமால், தீபா, சுகன்யா, சௌமியா, சரண்யா, தனலட்சுமி, கவிதா, செந்தமிழ், ஆனந்தலட்சுமி, மோகன்பிரியா. ஒன்றும் வேணாம், நீ எத்தனை போல, அது ஒன்றும் பிரச்சனை. ஜான்சிராணி யோகநாதன், லாவண்யா புருஷோத்தமன், கலைவாணி பிரசாந்த், நானே தான் கலைவாணி பிரசாந்த், அருள்மொழி, மாளவிகா, பவானி, மேடம் அந்த பக்கம் பாபா கிரைகம் சைடுல போங்க. பாபா கிரைகம்
அமைதியா இருங்க. பொறுமையா இருங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. சந்தியா டோக்கன் டிக் பண்ணுங்க. என்ன இது இல்ல நோட் காலி கொடுத்து சொல்ல. இருமா டோக்கன் யாரும் திரும்ப பண்ண கொடுத்துட்டு இருப்பியது. சாயா கொஞ்சம் பொறுமையா இருங்க. சத்தம் போடாதீங்க. கூப்பிடுறவங்க வாங்குறவங்க பொறுமையா இருங்க சாயா. பக்தர்களின் அன்பான கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த தொட்டில் பொருள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஸ்ரீராம நவமியில் கொடுக்கப்படும் தொட்டில் பொருட்களில் நெய் இருக்கு, அதுக்கப்புறமாக சுவாமியினுடைய சிலை இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து சுவாமியினுடைய உதி என்று சொல்லக்கூடிய திருநீர் இருக்கு, தாம்பூலம் இருக்கு. இப்ப நீங்க இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த நெய்யை சாப்பிடணும். ஒன்று மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் அல்லது வந்து காலை நேரத்தில் சாப்பிடுங்க. 48 டேஸ் கண்டினியூஸான்றது ஜென்ஸ் வந்து முதல்ல முடிச்சுடுவாங்க. லேடிஸ் வந்து உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டை தவிர்த்து சாப்பிடணும். கவுண்டிங் ரெகுலரா வச்சுக்கோங்க. 4 நாள் நடுவுல வந்து பீரியட்ஸ் டேட்னா அதை தவிர்த்து அடுத்த நாள்ல இருந்து இந்த நெய்யை சாப்பிட்டு முடிக்கணும். 48 நாளுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சுவாமியுடைய சிலையை தினமும் வந்து அபிஷேகம் செய்யுங்கள், நீராபிஷேகம் செய்யுங்கள். வியாழக்கிழமையில வந்து பாலாபிஷேகம் செய்யுங்கள். 21 வாரம் நெய் விளக்கு ஏத்துங்க, நம்ம கோயில ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா என்னால வர முடியலன்னா பக்கத்துல இருக்க பாபா கோயில ஏத்துங்க. அதுவும் முடியலன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு முன்னாடி 21 வாரம் நெய் விளக்கு 3 அகல் விளக்கா ஒன்னா சேர்த்து வச்சு ஏத்துங்க. அந்த திரின்றது வந்து ஒன்னா எரியணும் சுவாமி முன்னாடி. இதை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே வரும்பொழுது வந்து சுவாமி நிச்சயமாக அருள் புரிவார். இதற்கெல்லாம் பேச தேவை என்னன்னா நம்பிக்கையும் பொறுமையும். சுவாமி சொல்லக்கூடிய 2 விஷயம், நம்பிக்கை, 2வது பொறுமை. இந்த 2 விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய் சாய்ராம். பேரு சொல்லுங்க. அந்த பக்கமா வாங்கினா பேரு சொல்லுங்க. என்ன பேரு போய் பார்த்து சொல்ல. அப்படி வாங்க, அப்படி போமா, வேற பாரியா என்ன புரியா பொறுமையா இருக்க. அப்புறம்
சாய்ராம், தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 134 சொல்லுங்க. வாங்கிட்டீங்களா? என்ன நம்பரு? 40. வாங்க அப்படி வாங்க. அந்த பக்கம் சுத்திட்டு வாங்க, அப்படிதான் வரணும். கோஆபரேஷன் பண்ணுங்க தயவு செய்து. சரி வெயிட் பண்ணுங்க, அப்படி வந்து கண்டிப்பா இருக்குது கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப அது இருக்கிறதெல்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. அமைதியா இருந்தீங்கன்னா திருப்பி ஒரு விஷயம் சொல்லலாம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கு, அதான் வெயிட் பண்ண சொன்னாங்க. பார்த்துலாம் யாருக்கும் முடியல. நான் 130 பாருங்க. 130 அவங்க யாரு? நான் சீட்டு கூட்டம் நம்ம அண்ணன் வீடு 40 தானே நீங்க? 40 பேர் சொல்லுங்க. நான் இன்னும் 1/2 மணி நேரம் உட்காந்து போனேன். அந்த சீட்டு கூட நான் கைத்து கூட போன் நம்பர் கூட எடுத்து போறேன். நம்பர் தெரியாது, பேர் சொன்னா என்ன பேர்? 40 பாருங்க. 40 பாருங்க. பேர் சொல்லுங்க. அதான் கொஞ்சம் வழி விட்டுங்க. நம்பர் சொல்லிருக்கேன். நம்பர் இல்லைன்னா விட்டுருமா? நம்பர் இல்லைன்னா நம்பர் இல்லைன்னா மேனேஜர் கூப்பிடு. மேனேஜர் அண்ணா கோமதி பழனிவேல் பாருங்க. கோமதி பழனிவேல் 50க்குள்ள இருக்கு பாருங்க. வந்துருமா? நீங்க வந்துருமா? அது என்ன பாரு? மேனேஜர் எங்க பாரு? மேனேஜர் எங்க? யாருக்கு டவுட்? பேர் இந்து அதுல பார்த்தாங்க. பேர் சொன்னாங்க. இப்பதான் அந்த மாதிரி சொன்னாங்க.
கொடுக்கறவங்களுக்கும் பொறுமை இருக்கட்டும்ப்பா. இருங்க இருங்க, பேர் இருக்கவங்க வாங்க சொல்ல நீ வாங்கி கொடுக்குறேன். சீட்டு வாங்கி வச்சு எப்படி கொடுப்பாங்க? வந்து வாங்கி போக அவர் எடுக்கிறாருன்னா அவர் வந்து வாங்கிட்டுமா நம்பர் சொல்லுங்க. நினைக்கிற மாதிரி கிடையாது. யார் வாங்கினாங்க? யார் வாங்கினாங்க? வாங்க ரசீட் வாங்க மாட்டீங்களா? முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த 41 நாள் நெய் சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பில் வாங்கி போகிட்ட அன்னதானம் போட்டுருக்கா பில் என்ன? பக்தர்களின் அன்பான கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த தொட்டில் பொருள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஸ்ரீராம நவமியில் கொடுக்கப்படும் தொட்டில் பொருட்களில் நெய் இருக்கு, அதுக்கப்புறமாக சுவாமியினுடைய சிலை இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து சுவாமியினுடைய உதி என்று சொல்லக்கூடிய திருநீர் இருக்கு,
தாம்பூலம் இருக்கு. இப்ப நீங்க இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த நெய்யை சாப்பிடணும். ஒன்று மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் சாப்பிடுங்க. 48 டேஸ் கண்டினியூஸான்றது ஜென்ஸ் முதல்ல முடிச்சுடுவாங்க. லேடிஸ் உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டை தவிர்த்து சாப்பிடணும். கவுண்டிங் ரெகுலரா வச்சுக்கோங்க. 4 நாள் நடுவுல பீரியட்ஸ் டேட்னா அதை தவிர்த்து அடுத்த நாள்ல இருந்து இந்த நெய்யை சாப்பிட்டு முடிக்கணும். 48 நாளுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சுவாமியினுடைய சிலையை தினமும் அபிஷேகம் செய்யுங்கள், நீராபிஷேகம் செய்யுங்கள். வியாழக்கிழமையில பாலாபிஷேகம் செய்யுங்கள். 21 வாரம் நெய் விளக்கு ஏத்துங்க, நம்ம கோயில ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா என்னால வர முடியலன்னா பக்கத்துல இருக்க பாபா கோயில ஏத்துங்க. அதுவும் முடியலன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு முன்னாடி 21 வாரம் நெய் விளக்கு 3 அகல் விளக்கா ஒன்னா சேர்த்து வச்சு ஏத்துங்க. அந்த திரின்றது ஒன்னா எரியணும் சுவாமி முன்னாடி. இதை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே வரும்பொழுது சுவாமி நிச்சயமாக அருள் புரிவார். இதற்கெல்லாம் பேச தேவை என்னன்னா நம்பிக்கையும் பொறுமையும். சுவாமி சொல்லக்கூடிய 2 விஷயம், நம்பிக்கை, 2வது பொறுமை. இந்த 2 விஷயங்களை நம்ம பின்பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய் சாய்ராம்.